ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாள் இதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். சனிக்கிழமை 19 தம்முஸ், ஜூலை 4. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தி. 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நமது ஆரம்ப வசனத்தில் வேதம் மன நிறைவை, உள் மனதில் நிறைவை உணரும் உணர்வு என்று வரையறுக்கிறது. பின்னர் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று அது கூறுகிறது. பவுல் ஆவியானவராலே தொடர்ந்து எழுதும் போது, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவும். ஐஸ்வர்யவன்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் என்று கூறுகிறார். 1 தீமோத்தேயு 6:7-9. ஐஸ்வர்யவன்களாக மாற போராடுபவர்களின் கடினமான சோதனை இதுவே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலைக்குள் செல்லக்கூடாது. ஏனென்றால் மறுபடியும் பிறந்த நீங்கள் மன நிறைவான ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் போராட்டங்களை நிறுத்திவிட்டீர்கள். இப்போது தேவனுடைய மகிமை உங்களுக்குள் கிரியை செய்கிறது. வேதம் 2 கொரிந்தியர் 8:9 கூறுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யம் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரனானாரே. மேலும் நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனோட வேதனையை கூட்டார் என்று கூறுகிறது. தேவனுடைய பிள்ளையாக்கிய உங்களுடைய வாழ்க்கை இதுதான். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய உள்ளார்ந்த ஆசீர்வாதமே உங்கள் ஐஸ்வர்யத்துக்கு அடிப்படையாகும். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருப்பதனால் உங்கள் செழிப்பு ஆவியின் மூலம் உங்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிறீர்கள். உங்கள் வீட்டு வாடகை மற்றும் இதர கட்டணங்களை நினைத்து நீங்கள் இனி கவலைப்பட வேண்டியதில்லை. ஆபிரகாமின் சந்ததியாக நீங்கள் எப்போதும் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி பிரகாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உள் மனதின் நிறைவோடு செயல்படுங்கள் மற்றும் இளைப்பாறுதலும் திருப்தியும் நிறைந்த ஒரு சாதகமான நிலையில் இருந்து செயல்படுங்கள். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் மகிழ்ச்சியால் நிறைந்திருங்கள். கர்த்தரை தொடர்ந்து துதியுங்கள், அவருக்கு ஊழியம் செய்யுங்கள், அவரில் மகிழ்ச்சியாயிருங்கள். மகிமையிலிருந்து மகிமைக்கு நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை அவர் உங்களுக்கு உருவாக்குவார். தீர்க்க தரிசன அறிக்கை. அன்புள்ள கர்த்தராகி இயேசுவே, உம்மை என் வாழ்க்கையில் ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் தேர்வுகள், விருப்பங்கள், திட்டங்கள் மற்றும் நோக்கங்களின் மேல் நீர் ஆண்டவராக இருக்கிறீர். எப்போதும் எல்லா நேரங்களிலும் நான் உள் மனதின் நிறைவோடு செயல்படுகிறேன். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இளைப்பாறுதலும் திருப்தியும் நிறைந்த ஒரு சாதகமான நிலையில் இருந்து செயல்படுகிறேன். ஹல்லேலூயா.
மேற்கொண்ட தியானம். எபிரேயர் 4:10, 2 கொரிந்தியர் 9:8. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் லூக்கா 22 24 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திக்கும் வரை உற்சாகத்துடன் இருங்கள். ஷலோம் ஷலோம்.